ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 100 நாள் டிசிப்ளினாக இருந்து மசில் பில்ட் பண்ணுறது இன்னைக்கு டே 3. மார்னிங் எழுந்து வந்து எப்போது போல் புஷ்அப் கோல் முடிச்சுட்டு ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டை தூக்கி அடிச்சுட்டு நான் கரண்ட்டாக இப்போ பாடி ரீகம்போஷன் பண்ணுறதுனால பாடியில் பிஎம்ஆர் மெயின்டெனன்ஸ் கேரியெல்லாம் செக் பண்ணிட்டு இந்த 100 நாள் எப்படிலாம் டயட் பிளானை மாற்றலான்னு பிளான் பண்ணிட்டு அப்படியே சிக்கன் அண்ட் எக்ஸ் வாங்குறதுக்கு நடராஜா சர்வீஸ்லேயே கிளம்பிட்டேன். வாங்கின்னு வந்த கையோட சிக்கனை சமைச்சு சாப்பிட்டு அப்புறம் ஒரு குட்டி நேப்பை போட்டு எஞ்சிட்டு கொஞ்ச நேரம் சீரீஸ் பார்த்துட்டு ஜிம்முக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு ஜிம்முக்கு செதறியாச்சு. ஜிம்மில் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் பார்க்கணும், அட்லீஸ்ட் 4 to 5 டேஸ்க்கு ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுருங்க. தொடர்ந்து வாரத்தில் இருக்க எல்லா நாளும் உடம்பை போட்டு அடிச்சிருந்தா ரெக்கவரியே இருக்காது, உங்களுக்கு மசில் டெவலப்மெண்ட்டே ஆகாது. ஜிம்மில் இன்றைக்கி ஆர்ம்ஸ்ன்ற காரணத்தினால ஷோல்டர்ஸ் ஃபுல்லாக வார்ம் அப் பண்ணிட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்கள் பாடியிலே ஆர்ம்ஸ் தான் ரொம்ப எலவேட்டடாக தெரியும், ஆனால் உங்கள் ஆர்ம்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக வைக்க பாருங்கள். வீக்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சும் ஆர்ம்ஸ்க்காக டெடிக்கேட்டடாக ஒரு நாள் கொடுங்க. ஆர்ம்ஸ் டெவலப் பண்ணுன்றது நீங்கள் மீதி ஒர்க் அவுட்ஸ் போடும்போது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஆர்ம்ஸ் நல்லா ரவுண்டாக வச்சு தான் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஸ்க்ரீனில் பார்க்குற ஒர்க் அவுட்லாம் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ஒர்க் அவுட் கண்டென்ட்ஸ் உங்கள் ஃபீல்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஆர்ம்ஸ் பற்றி என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போதெல்லாம் வீடியோ எடுத்து ரொம்ப பழக்கம் கிடையாது, அதனால் இப்போலாம் வீடியோ எடுக்கிறதுனால ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப லேட் ஆயிடுது. ஒர்க் அவுட் முடிச்ச கையோட அங்கேயே ஒரு ஸ்கூப் வேவை தட்டு வீட்டுக்கு வந்து மீதி சமைச்சு வச்சு சிக்கனை சாப்பிட்டு இந்தியா vs இங்கிலாந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்து தூங்க போயிட்டேன். ஒழுக்கமாக இருங்க, நாளைக்கு பார்ப்போம், பாய்.